உங்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் இரா கதிரேசன். சட்டசபையில என்னய்யா நடக்குது? அ என்னய்யா பண்றீங்க? தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து முதன்மையாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் பாடப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமை. அதை நாம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செத்தவன் கையில வெத்தல பாக்கு குடுத்த கதையா பேசியிருக்காரு. ஒரு உணர்வும் இல்ல, ஒரு ஏற்ற இறக்கம் இல்ல. ஏதோ ஒரு நடையில தூங்கி எந்திரிச்சு வந்து பேசுறாரு. சரி, அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். நிதி அமைச்சருக்கு நிதியும் தெரியல, நீதியும் தெரியல. என்ன ஒழுங்கா சொல்லத் தெரியல. தமிழ ஒழுங்கா உச்சரிக்க தெரியல. நீங்க ஆங்கிலத்த கூட அந்த நம்பர் எண்ணிக்கைய சொல்லிட்டு போயிடலாமே! உங்களுக்கு அப்படியே ஒண்ணும் வரலன்னா கூட. தமிழ் தாய் குறித்து பேசக்கூடிய இடத்துல, மதத்த பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க? கிறிஸ்தவ மதம் அன்பை போதிச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து அன்பை உலகம் முழுக்க பரப்பணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்க பிறப்பால் கிறிஸ்தவராக இருந்தால், அன்புக்கு நீங்க பாத்திரமா மாறிடுவீங்களா? அ அன்புக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சாராயம் வித்து, அப்படி இப்படி அராஜகம் பண்ணி சம்பாதிச்சது, எம்ஜிஆரோட சேர்ந்துக்கிட்டு, அந்த அதிமுகவினுடைய அந்த செல்வாக்குல, உங்களுடைய மாமனார் ஜேபிஆர் அவர்கள் அங்கங்க கல்லூரிகள் தொடங்க இருந்தப்போ, புறம்போக்கு நிலங்களை எல்லாம் பட்டா போட்டு கொடுத்து, எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு உங்க மாமனாருக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்ததுல, அதிலிருந்து வந்துட்டு அப்படி வந்த நிலங்கள்ல சென்னை முழுக்க அங்கங்க 5 பெரும் கல்லூரிகளை வச்சுக்கிட்டு, அதை நிர்வாகம் பண்றேன்ற பேர்ல நிர்வாகம் பண்ணுங்க. அது உங்களோட தனிப்பட்ட உடைமை. உங்களுடைய கூட உடன் பிறந்தவரை நீங்க அடிக்க போனவர் தானே! அன்புக்கு ஒரு அடையாளமா நான் தான் இருக்கிற மாரி, சட்டசபையில உங்களுடைய கோவத்த காட்டுறீங்க. நீங்க பேசுறத ஒழுங்கா பேசுங்க. அவரு எதிர்க்கட்சியிலருந்து சொல்றாங்க, உங்களுடைய இலக்கணம் நெறைய பிழைகள் இருக்கு. நீங்க இலக்கண இலக்கியத்தோடலாம் உங்கள யாரும் பேச சொல்லல. சொல்ற விஷயத்த கரெக்ட்டா தெளிவா சொல்லுங்க. சட்டசபையில மக்களுக்கு புரியிற மாரி, மக்களுடைய மானிக்க கோரிக்கைகள்லாம் மாநில கோரிக்கை வைக்கிறாங்களோ, எந்த கோரிக்கை வைக்கிறாங்களோ, அதுக்கான பதில சொல்றீங்களா, தெளிவா சொல்லுங்க. அத விட்டு மதத்த கொண்டு வந்து உள்ள திணிக்கிறது, மதம் தான் மேன்மையானது, இந்த இறை தான் மேன்மையானது, தமிழ் தாய் வந்து எங்களுக்கு வந்து பொருட்டே இல்ல, அப்படின்ற மாரி அவமரியாதை செய்றதெல்லாம், இனி ஒரு கால் நடந்ததுன்னா, இது வந்து ஏற்புடையதாக இருக்காது. உங்களுடைய ரவுடித்தனத்த வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கங்க. மக்களிடத்தில, மக்கள் மன்றத்தில நீங்க பேசும்போது, ஒழுங்கான முறையில பேசுங்க. அதுதான் உங்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. இதிலிருந்து நீங்க மாறுனீங்கன்னா, அதுக்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நன்றி, வணக்கம். நாம்